music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இப்போ நினைச்சா தமிழ்நாடு அரசு இந்த டிக்கெட் போட்டு ஏற்றுறேன்னா அத்தனை ஆம்புலன்ஸ் பஸ்ஸே அடுத்த நாளே நிப்பாட்ட முடியும். மொத்தம் பஸ் இருக்கிறதே 20,000 தான். இப்போ சிறப்பு பேருந்து விடுறோம் அப்படின்னு வந்து சொன்னால் அதெல்லாம் யாரை ஏமாறும்? 26,000 பஸ் ஓட வேண்டிய இடத்துல அதை குறைத்து ஒரு அதிகாரி ஆணை போட்டு போயிட்டாரு. அந்த அதிகாரி பஸ்ஸில் போகிற அதிகாரி கிடையாது. பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. தனியார் கட்டணம் நிர்ணயம் செய்ய முடியாது. இது கள்ளச்சாராயம் மாதிரி. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பண்டிகை காலம் வந்தாச்சு. தீபாவளிக்கு மக்கள் எல்லாரும் சொந்த ஊர்களுக்கு போய் திருவிழா கொண்டாடுறதுக்காக எல்லாரும் வந்து டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான பண்டிகை காலம் வந்தாலே ஆம்னி பேருந்துகள் வந்து 3 மடங்கு 4 மடங்கு அளவுக்கு டிக்கெட்டோட ரேட்டு வந்து கூட்டுறது வழக்கமாயிருச்சு. இதனால பாதிக்கப்படுறது வந்து சாதாரண மக்கள் தான். கட்டாய சூழ்நிலையால் வேற வழி இல்லாமல் அதிக விலை கொடுத்து அவங்க வந்து பயணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு கூட்டுறாங்க? அரசு சைட்லேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறது யார்கிட்ட அப்படின்னா மிஸ்டர் ஆறுமுக நயனார் கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்திய தொழிற்சங்க மையத்தோட மாநில துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை டைம் வந்தாலே மக்கள் வந்து ஊருக்கு போகிறது வந்து யூஸ்வலாக போகிறது. முக்கியமாக அங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வெளியூர்களில் இருந்தால் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் நிறைய பேர் வந்து ஊருக்கு போவாங்க. ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்துலேருந்து எந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க சார்? இல்லை, பொதுவாக இந்த மாதிரி பண்டிகைகளில் ஊருக்கு போகிறதுங்கிறது வந்து இப்போ நடக்கிற நிகழ்வு அல்ல. காலங்காலமாக இருக்கக்கூடிய நிகழ்வு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக போக்குவரத்து கழகங்கள் இந்த காரியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. வெறும் தீபாவளி பண்டிகை மட்டுமல்ல, பொங்கல், அதே போல் முக்கியமான விடுப்பு நாட்கள், இது மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்கிற காலத்தில் மக்கள் அதிகமாக கூடுவாங்க. அவங்களை போய் சொந்த ஊர்களுக்கு செய்யக்கூடிய பணியை 50 ஆண்டுகளாக போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் போகும் பொழுது அதுக்கான ஏற்பாடுகள் என்பது தேவைப்படுது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் போக்குவரத்து ஊழியர்கள் இரவு பகல் கூட பார்க்காம வேலை செய்வாங்க. இன்னும் கூட தீபாவளின்னா அவங்களாம் யாருமே வீட்டில் தீபாவளியை கொண்டாட மாட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த வேலையை தான் செய்வாங்க. இப்படி 50 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை செய்வதற்கான கெப்பாசிட்டி நம்முடைய போக்குவரத்து கழகங்களுக்கு முழுமையாக இருக்குது. அதனால் அவங்க அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். இப்போ அவங்க அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்து எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு. இந்த தீபாவளிக்கும் குறைக்கப்பட்டு இல்லை, யூஸ்வலான எண்ணிக்கையே வழக்கமாக கடந்த இப்போ 2018ஆம் ஆண்டு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து கழகங்களிலும் மொத்தம் 23,000 பேருந்துகள் இருந்துச்சு. இப்போ இருக்கிற பேருந்துகள் 20,000 பேருந்துகள் தான். அந்த அளவுக்கு 3,000 பேருந்து எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அது அதிமுக ஆட்சி குறைத்தது, திமுக ஆட்சி அதை ஃபாலோ பண்ணுது. நாங்கள் வந்து இந்த பேருந்து எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பேருந்து எண்ணிக்கையை கூட்ட வேண்டிய நேரத்தில் குறைத்தது ஒரு முக்கியமான காரணம். அதை வந்து ஆம்னி பஸ்கள் வந்து இன்றைக்கு வந்து அட்வான்டேஜாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அது இந்த ஆம்னி பஸ்களுடைய கூடுதல் கட்டணத்திற்கு மிக முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து வால்வோ மாதிரியான பஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு, போக்குவரத்து அமைச்சர். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? இல்லை, ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக ஆம்னி பேருந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே கம்ஃபர்டபுள் இருக்குது, நீட்டாக இருக்கும், லக்ஸுரி ஃபீல் கொடுக்கும், அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ வால்வோ பஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதே ஃபீல் இங்கேயும் கொடுக்கும். ஸோ இதனால என்ன டிஃப்ரென்ஸ் நடக்கும்? இல்லை, அதாவதுங்க இப்போ வந்து பேருந்து பயணம்ங்கிறது வந்து ஒரு நாள் பயணம் தான். அதில் வந்து முழுமையாக யாரும் போய் குடியிருக்க போகிறது கிடையாது. இப்போது சென்னையிலேருந்து இந்த தீபாவளி இந்த மாதிரியான நேரங்களில் 5 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் தீபாவளி நேரங்களில் இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி பஸ்ஸுகளுடைய எண்ணிக்கை வெறும் 1500 தான். இந்த 1500 மொத்த கெப்பாசிட்டி எல்லா சீட்டுமே ஃபுல்லானால் கூட
ஒரு 3000 பேருக்குள்ள கூட வச்சுக்குவோம். 3000 ஆமினி பேருந்துகள் இருக்குது. 3000 ஆமினி பேருந்துகள்லையும் மொத்த சீட்டெல்லாம் கெப்பாசிட்டி ஆனால் கூட 12,000 பேர் தான் போக முடியும். 2 நாள் 3 நாள் அவங்க ஓட்டினா கூட 15,000 20,000 தான் போக முடியும். மீது 5 லட்சம் பேர் எதில் போகிறாங்க? அரசு பேருந்துகளில் தான் போகிறாங்க. அதனால் வந்து அரசு பேருந்துகளில் போகிறது இடம் இல்லைன்னா இதுக்கு போகிறவங்க ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக ஆம்னி பஸ்ஸுகளில் போகிறதுல மெஜாரிட்டி வந்து சிங்கிள் பேசஞ்சர் தான். பேச்சலர்ஸு, சிங்கிள் பேசஞ்சரு. இப்போ ஒரு ஃபேமிலியோடு 5 பேர் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆம்னி பஸ்ஸை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. அப்போது இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுன்னா அரசு பேருந்தில் 500 ரூபா கட்டணும். 5 பேருக்கே 2,500 ரூபா தான். ஆம்னி பஸ்ஸில் 2,000 ரூபான்னு வச்சா கூட 10,000 ரூபா கொடுத்து யாரும் வந்து போக மாட்டாங்க. அதனால் மேக்சிமம் சிங்கிள் பேசஞ்சரு, கொஞ்சம் வந்து டீனேஜ் பையங்க இல்லாட்டி டீனேஜ் பொண்ணுங்க, இவங்க தான் வந்து ஆம்னி பஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் ஆம்னி பஸ் தான் எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறதெல்லாம் கிடையாது. அரசு பேருந்துகள்லேயும் வந்து இப்போ வந்து ஸ்லீப்பர் பஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. வால்வோ வந்தாலும் அது வந்து வரும். பிரச்சனை என்னன்னா, இந்த பேருந்துகள் இருக்கிற நெருக்கடியை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான தவிர வசதி என்பதெல்லாம் கிடையாது. வசதிக்காக போகிறவங்க வந்து அதிகபட்சமான ஒரு 40-50% இருப்பாங்க. 50% பேர் தவிர்க்க முடியாமல் போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரிசர்வேஷன் ஆரம்பித்த உடனே 60 நாளைக்கு முன்னாடியே ட்ரெயினில் 60 நாள் ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னால் 10 நிமிடத்தில் ட்ரெயின் டிக்கெட்லாம் தீர்ந்து போகுது. ஏன் ட்ரெயின் டிக்கெட் தீர்ந்து போகுது? பேருந்து கட்டணத்தை விட ரயில் கட்டணம் குறையுது. அதாவது ரயில் கட்டணத்தில் ரயிலில் கொஞ்சம் சேஃப்டியாகவும் போய்க்கலாம். அதனால் வந்து ஆம்னி பேருந்து தான் தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மக்கள் சேஃப்டியாக ஊருக்கு போகணும், கொஞ்சம் பாதுகாப்பாக பயணம், அதே சமயத்தில் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி பேருந்து விட்டாலே போதும். வால்வோ தான் விடணும்னு யாரும் வந்து கேட்கல. இதுக்கு ஏற்ற மாதிரியான பேருந்துகளை விட்டாலே அரசு இதுக்கு செலவு பண்ணுறதை விட இன்னும் கூடுதலாக ஒரு வால்வோ பேருந்து வாங்குகிற பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு வால்வோ பேருந்து ஒரு 1.5 கோடி ரூபா 2 ரூபா தான். அதுக்கு பதிலாக 2 பேருந்துகள் நல்ல புஷ்பேக் சீட்டு வச்ச சொகுசு பேருந்துகளாக விடலாம், ஏசி பஸ்ஸே விடலாம். வால்வோவில் போகிறதுக்கு ஏசியில் போகிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பெரிய அளவுக்கு வித்தியாசம் என்பதில்லை. இதெல்லாம் என்னன்னா வந்து ஒரு விளம்பர ஏற்பாட்டுங்கிறதுக்கு மேலே இதில் வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மக்களுக்கு பேருந்து புதிய பேருந்துகளாக இருக்கணும், பழுதடையாத பேருந்துகளாக இருக்கணும். பழுதடையாத பேருந்துகளாக, புதிய பேருந்துகளாக, அப்பப்போ வந்து மாற்றம் செய்யக்கூடிய பேருந்துகளாக போனாலே மக்கள், ஏன்னா வந்து ஒரு நாளையில் போயிட்டு வர்றவங்க தான். ஒரு நாளில் போனால் அது ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் ட்ராவல், அவ்வளோதான். கம்ஃபர்டபுள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இந்த ஆம்னி பேருந்தை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு லிமிட்டட் பேசஞ்சர் தான். அதை வந்து இன்றைக்கு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் என்பது வசூல் பண்ணுறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க? இந்த மாதிரி கட்டணம் வந்து இதனால தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோன்னு என்ன காரணம் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்துங்க, இப்போது பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. தனியார் கட்டணம் நிர்ணயம் செய்ய முடியாது. அரசாங்கம் தான் நிர்ணயம் செய்யணும். பேருந்துகளில் வாகனங்களில் 2 வகையான வாகனங்கள் இருக்குது. ஒரு வாகனத்துக்கு பேர் வந்து ஸ்டேஜ் கேரேஜ், இன்னொரு வாகனத்துக்கு பேர் வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ். ஸ்டேஜ் கேரேஜ்னா அதுக்கு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து தாம்பரம் ஒரு ஸ்டேஜு, செங்கல்பட்டு ஒரு ஸ்டேஜு, விழுப்புரம் ஒரு ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ கட்டணம்னு இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஸ்டேஜ் கேரேஜ். கான்ட்ராக்ட் கேரேஜுங்கிறது கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு டூர் போகிறோம் இல்லையா, அது கான்ட்ராக்ட் கேரேஜ். இந்த ஆம்னி பஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் கேரேஜ் தான். இது எதுவுமே ஸ்டேஜ் கேரேஜ் கிடையாது. ஸ்டேஜ் கேரேஜுக்கு அரசாங்கம் கட்டணம் நிர்ணயம் பண்ணணும். கான்ட்ராக்ட் கேரேஜுக்கு கான்ட்ராக்ட் அவங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம், அவங்களே பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் கேரேஜில் சிங்கிள் பேசஞ்சரை டிக்கெட் போட்டு ஏற்றக்கூடாது. இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸுகள் இயங்குவதே வந்து சட்ட விரோதமானது. நிறைய பேர் என்கிட்ட கூட வந்து கேட்டிருக்காங்க,
ஏன் அரசாங்கம் ஆம்னி பஸ்களுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யலாம்ல? ம் அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யவே முடியாது. ம் என்ன என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து கள்ளச்சாராயத்துக்கு அரசாங்கம் கட்டணம் நிர்ணயம் செய்ய முடியுமா? ம் ம் இது கள்ளச்சாராயம் மாதிரி. இது வந்து அதிகாரபூர்வமான பெர்மிட்டு கிடையாது, அதிகாரபூர்வமாக இவங்க போகிறதுக்கான எந்த விதியும் கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் தானே இதுக்கு? இப்போ நினைச்சா தமிழ்நாடு அரசு இந்த டிக்கெட் போட்டு ஏற்றுனா அத்தனை ஆம்னி பஸ்ஸை அடுத்த நாளே நிப்பாட்ட முடியும். ம் அதுக்கான உரிமை தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்குது. ஒரு காலத்தில் ஆம்னி பஸ் வந்த புதுசில் அவங்க ரெகுலர் ரூட்டில் ஓட்ட மாட்டாங்க, ம் திருட்டுத்தனமாகத்தான் டிக்கெட் ஏற்றுவாங்க. ம் ரெகுலர் ரோட்டில் போனால் ஆர்டிஓ வந்து ரைடு பண்ணுவாங்க, போலீஸ் பிடிப்பாங்க. இதில் கிராமங்கள் வழியாக சுற்றி தான் டவுனுக்கு போவாங்க, ம் சென்னைக்கெல்லாம் வர்றதுக்கு. ம் இதெல்லாம் தான் வந்து ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆம்னி பஸ்ஸே இயக்க விட மாட்டாங்க, ம் அவ்வளோ சட்டம் கராராக இருந்துச்சு. காலப்போக்கில் இது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. சரி, ஒரு பகுதி மக்கள் வந்து ஆம்னி பஸ்ஸில் போய் பழகிட்டாங்க. அதனால் அரசாங்கத்தாலே இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் இன்றைக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரைட்டு நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம்னு பயன்படுத்துகிறாங்க. அவங்களும் கஷ்டம்தான். ஏன்னா ரெகுலர் டிக்கெட்டே இல்லாமல் இந்த மாதிரி வந்து வந்ததை வச்சு வாழ்கிறது அப்படிங்கும்போது கிடைக்கிற வரைக்கும் அடிச்சுக்கலாம்னு தான் நினைப்பாங்க. ஆமாம் ஐயா, அவங்க கிட்ட இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற நாட்களில் வந்து எங்களுக்கு வந்து லாஸாக தான் இருக்குது, இந்த மாதிரி நாட்களில் தான் எங்களுக்கு வந்து அதுதான். அதாவது வந்து இப்போ அரசு பொதுவாக பேருந்து வந்து ஒரு லாபமான தொழில் கிடையாதுங்க. இப்போ அரசு பேருந்துகள் வந்து 20,000 பஸ் இருக்குன்னா 10,000 பஸ் வந்து எக்கனாமிக்கல் ரூட்டில் தான் ஓடுது. ஆனால் அது சேவைக்காக ஓட்டக்கூடியது. சேவை யாரால் செய்ய முடியும்? தனியார் முதலாளி யாரும் வரமாட்டாங்க சேவை செய்வதற்கு. அரசு தான் சேவை செய்ய முடியும். இந்த சேவை என்பது, பேருந்து சேவை என்பது வந்து வெறுமனா வந்து ஏதோ மக்கள் போகிறாங்கிறது மட்டும் இல்லை, இது பொருளாதாரத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ சில நாடுகளில் வந்து இலவச பயணம் நிறையா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் மகளிர் இலவசம் மாதிரி சில நாடுகளில் பஸ்ஸே ஃப்ரீ தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வந்து மக்கள் வருமானத்தில் உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி போக்குவரத்துக்கும் ஒரு பணத்தை செலவு பண்ணுறாங்க. போக்குவரத்துக்கு செலவு பண்ணாமல் இன்றைய பொருளாதாரம் தாக்குப்பிடிக்கவே முடியாது. போக்குவரத்துக்கு செலவு பண்ணாமல் யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து எந்த வருமானமும் மீட்ட முடியாது. அதால் அவங்க இருக்கிற இடத்துலே வேலையும் பார்க்க முடியாது. போக்குவரத்துக்கு கட்டாயம் செலவு பண்ணணும். இப்போ உணவுக்கு அதிகமாக செலவு பண்ணால் கஷ்டம் வரும்னு சொல்லி தான் நியாய விலை கடைகளில் உணவு கொடுக்குறாங்க. அதே போல் எல்லாத்துக்கும் வீட்டு வாடகை உட்பட எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது அரசாங்கம். அதே போல் போக்குவரத்தும் வந்து ஒரு கட்டாயமான மக்களுடைய பொருளாதார சுழற்சிக்கு முக்கியமாக தேவை. அதனால் இதுக்கு அரசாங்கம் குறைந்த விலையில் இப்போ பஸ்ஸை நிர்ணயம் பண்ணுறது, குறைந்த விலையில் பப்ளிக் பஸ் சர்வீஸினுடைய நோக்கமே இந்த சட்டத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்டுப்படியான பயண வசதியை செய்து கொடுப்பது தான் பஸ் போக்குவரத்தின் நோக்கம் என்று வந்து சொல்கிறாங்க. இப்போ அதில் போய் தனியார் வந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து தொழில் பண்ண வர்றவங்க வந்து தொழிலை தான் பார்ப்பாங்க. கரெக்ட், அவங்க தொழில் தான், அவங்க ஒன்றும் சேவையை பார்க்க மாட்டாங்க. இப்போ சாதாரண மக்கள் மேலே அவங்க அந்த லாஸ் வந்திருக்கு, இந்த டைமில் இவங்க சாதாரண மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு காசு வசூலிக்கிறது நியாயம் இல்லை. நியாயம் இல்லை. அரசாங்கம் தானே வந்து இதை முறைப்படுத்தணும். அரசாங்கம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் கூடுதல் பஸ் இருந்தால்தான் அரசாங்கத்தால் சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் அரசாங்கம் கூடுதல் பஸ் விடணும். அதே மாதிரி ட்ரெயின்லேயும் வந்து இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஸ்பெஷல் ட்ரெயின் விடணும். இந்த மாதிரியான ஏற்பாடுகள் என்பதை வந்து பண்ணணும். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெரும்பகுதியான மக்கள் வந்து போக்குவரத்தில் வெளியூரில் வேலை பார்க்குறதுங்கிறது கட்டாயமாகி போச்சு. வெறும் இப்போ சென்னையிலேருந்து போகிறத மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்க, சென்னையிலேருந்து வர்றதுன்னு. ஆனால் எல்லா ஊர்கள்லேருந்து இது மாதிரி ட்ராவல் நடக்குது. நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தீபாவளி டயத்தில் திருப்பூரே காலியாகும். எல்லாரும் வெளியூரில் எல்லாம் வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் சேலம் செக்டார் போயிட்டீங்கன்னா பெங்களூர்லேருந்து பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகாசியிலேருந்து நிறைய பேர் வந்து அவங்க ஊர்களுக்கு போவாங்க.
இப்படி சில தொழில் கேந்திரமான பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு மூவ் ஆவாங்க. அதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும். அரசாங்கம் போக்குவரத்து இதுவரைக்கும் வலுவாக இருந்துச்சு. இப்போ அதை பலகீனப்படுத்துகிற ஏற்பாட்டை பண்ணுறாங்க. அதுவும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இப்போ சில சிறப்பு பேருந்துகள் நிறைய இது ஏற்பாடு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்களே, 20,000க்கு மேலே சிறப்பு பேருந்து. மொத்தம் பஸ் இருக்கிறதே 20,000 தான். இப்போ சிறப்பு பேருந்து விடுறோம் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து அதெல்லாம் யாரை ஏமாத்துறது? மொத்தம் இருக்கிற பஸ்ஸே 21,000 தானே நம்ம தமிழ்நாட்டில். ஆமாம், 21,000 பஸ். இப்போ அது 21,000 பஸ்ஸில் சென்னையில் ஓடுற 3,000 பஸ்ஸும் வந்து கணக்கில் இருக்குது. இந்த 3,000 பஸ்ஸை கழிச்சிட்டா அரசாங்கத்து கையில் 18,000 பஸ் தான் இருக்குது. மதுரை டவுனில் ஓடக்கூடிய டவுன் பஸ்ஸு 1000. எல்லா ஊர்லேயும் சேர்த்து ஓடக்கூடிய நகர் பேருந்துகளுடைய எண்ணிக்கை 8,000. 12,000 மபசல் பஸ் தான் இருக்குது. 12,000 மபசல் வச்சு எப்படி 20,000 வளர்த்துவாங்க? அதில் இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து 20,000 அவங்க சொல்கிறதுன்னா ட்ரிப்பை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரே பஸ்ஸு வந்து 4 தடவை சென்னைக்கு வந்துட்டு போகும். அந்த நாட்கள்லாம் வந்து வந்துட்டு போகும். அது வந்து பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இன்னும் கூட அரசாங்கம் எங்களுடைய பேருந்து எண்ணிக்கையை குறைத்தது தப்பு. பேருந்து எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்த காலத்தில் குறைச்சது இந்த முக்கியமான. ஏன்னா மக்கள் எண்ணிக்கை இப்போ வந்து நிறைய கூடிருச்சு. நிறைய பேர் வேலை பார்க்குறதும் சிட்டியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்லை பேருந்து பொறுத்தளவில் காலங்காலமாக வருஷத்துக்கு 10% வந்து பஸ் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 3,000 பஸ்ஸோடு தான் ஆரம்பித்தாங்க. 2018 காலகட்டத்தில் 23,000 பஸ் ஆச்சு. இந்த காலத்தில் ஆக்சுவலாக 26,000 பஸ் ஓடணும். 26,000 பஸ் ஓட வேண்டிய இடத்துல அதை குறைத்து ஒரு அதிகாரி ஆணை போட்டு போயிட்டார். அந்த அதிகாரி பஸ்ஸில் போகிற அதிகாரி கிடையாது. பஸ் எண்ணிக்கையை குறைக்கணும்னு ஒரு IAS ஆஃபீஸரு ஒரு ஜிஓவை போட்டு போயிட்டார். அவருக்கு தமிழ்நாட்டு ஜனங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. இருக்கிற வர்ற IAS ஆஃபீஸரும் இது ஜிஓ, நான் ஜிஓவை ஃபாலோ பண்ணணும்னா அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? தப்பாக போட்ட ஜிஓவை ரத்து பண்ணணும். யாரோ ஒரு அதிகாரி வந்து பஸ் எண்ணிக்கையை குறைச்சி ஒரு ஜிஓ போட்டால் ஜிஓ தான் வேத வாக்குன்னு சொல்லி இருந்த பஸ் எண்ணிக்கையை எவனாவது குறைப்பானா? எந்த கவர்மெண்ட்டும் குறைக்காது. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய முடியாதுன்னு வேணால் சொல்லலாம். 22,000 பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்த இடத்துல 19,500 ஓட்டினா போதும்னு ஒரு ஜிஓவை போட்டு இருந்த பேருந்து எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இதுதான் நடந்துச்சு. இப்போ போய் தனியார்கிட்ட போய் வாடகைக்கு பேருந்து எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு மோசமான நடைமுறையை சமீப காலத்தில் கடைப்பிடித்தது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஐயா ஊருக்கு போகணும் டிக்கெட்லாம் இப்போ பார்த்தோன்னா, இப்போ திருநெல்வேலியில் பார்த்தோன்னா 5,000க்கு மேலாம் டிக்கெட் வந்து ஆம்னி பஸ்ஸில் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை, அமைச்சர் சொல்கிறாரு நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறாரு. சில பஸ்களில் வந்து அவங்க வந்து ஆம்னி பஸ் முதலாளிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசி ஒழுங்குபடுத்துகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து தனிநபர்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு என்பது வந்து பண்ணி இப்படி தான் ஓட்டணும் என்பதற்கான முயற்சி. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து வருஷம் நடக்கு. இப்போன்னு இல்லை, எந்த விழா கடந்த 3-4 ஆண்டுகளாக அது அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இது அவ்வளோ அதிகமாக இல்லை. கடந்த 3-4 ஆண்டுகளாக அதிகமாகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பேருந்து எண்ணிக்கை குறைந்தது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து இப்போ சென்னை நகரத்தினுடைய மக்கள் வந்து மேலும் வெளியூர்லேருந்து வர்றவங்களுடைய அதிகம். இதெல்லாம் வந்து இந்த சிரமங்களை ஏற்படுத்துது. அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. இப்போ இந்த மாதிரி லாஸ் ஆகியிருக்குன்னு ஆம்னி பேருந்துலேருந்து சொல்கிறாங்களா, அது எல்லாம் உண்மைதானா? இல்லை, பொதுவாகவே இந்த போக்குவரத்து தொழில் என்பதை பொறுத்தளவில் இது லாபகரமான தொழில் கிடையாது. ஏன்னா இது வெறும் பஸ்ஸு மட்டும் இல்லை, லாரி வச்சுருக்கிறது உட்பட, ஆட்டோ வச்சுருக்கிறது உட்பட இது எல்லாமே என்னென்னா பெரிய அளவுக்கு லாபம் வராது. இது யாரை நம்பி இருக்குன்னா பேசஞ்சரை நம்பி இருக்குது. இப்போ 40 பேசஞ்சர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. 40 பேர்கிட்டையும் கட்டணம் வசூல் பண்ணணும். 40 பேர்கிட்டையும் கட்டணம் வசூல் பண்ணால் தான் அதனுடைய மொத்த செலவை கட்டுப்படி ஆகும். அதனால் 40 பேரும் இருக்கணும். இருந்தால் தான் அவங்களால லாபகரமாக ஓட்ட முடியும். அப்போ 20 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட அவ்வளவையும் பிரிச்செல்லாம் வாங்க முடியாது. அதனால் பொதுவாகவே இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுவதுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கவர்மெண்ட்டு தான் நடத்தணும்னு
வேர்ல்டு பேங்கை சொல்கிறான். அதுதான் அதுக்காக பணம் கொடுக்குது. வேர்ல்டு பேங்க் வந்து பல நிதி உதவிகளை உலகம் முழுவதும் கொடுக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாவிலே சிறந்த பேருந்து வசதி, தென் மாநிலங்களில் தான் சிறந்த பேருந்து வசதி. எங்கே போக்குவரத்து வசதி அதிகமாக இருக்குதோ அந்த மாநிலங்கள் தான் முன்னேறிய மாநிலங்கள். தென் மாநிலங்களை விட்டுட்டா மகாராஷ்டிரத்தில் பேருந்து வசதி இருக்குது, குஜராத்தில் கொஞ்சம் இருக்குது, ஹரியானாவில் கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்த மாநிலங்கள் தான் முன்னேறிய மாநிலங்கள். நீங்கள் ஊபி போகிற மாநிலத்திலாம் முன்னேறினா பஸ்ஸே கிடைக்காது. அது இந்தியாவில் கிராமத்துக்கு டவுன் பஸ் ஓட்டுறது தமிழ்நாடு மட்டும்தான், வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. கிராமத்துக்கு என்ட்ரி, கிராமத்துக்கெல்லாம் டவுன் பஸ் போகிறது நம்ம ஊரில், வேறு எங்கேயும் கிடையாது. அது மாதிரி 24/7 24 மணி நேரமும் நீங்கள் வந்து நினச்சா, இப்போ நைட்டு 12 மணிக்கு உங்களை தட்டி உங்கள் ஊருக்கு உடனே வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதையும் யோசிக்க மாட்டீங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனால் அவங்க போயிடலாமுங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டில் தான் உண்டோ தவிர வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. எப்பவும் பஸ் வசதி இங்கே தான் இருக்குது. இதை இன்னும் மேலே இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் கூடுதல் நிதி கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ், தேவையான ஒன்று. இப்போ இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் ட்ராவல் பண்ண போகிற நிறைய மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஆம்னி பஸ்ஸை பார்த்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரேட்டை வந்து கூட்டி வச்சுருக்காங்க. இல்லை, அதாவது மக்களுக்கு வந்து அவங்க போய் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அரசு பஸ்ஸை அரசு கூடுதல் பேருந்து விட வேண்டும். ஆம்னி பஸ் உரிமையாளர்களை பொறுத்தளவில் இந்த நேரத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட அதிக கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கணும். அவங்க நம்பகத்தன்மை இழந்து போயிடும். அதனால் வந்து இது ஒவ்வொரு தீபாவளியின் போது எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. தீபாவளி முடிஞ்சவொடனே ஊடகங்களும் விட்டுறது, மக்களும் விட்டுறாங்க. இது ஒரு தொடர் ப்ராசஸ். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தீபாவளிக்குமே ஒவ்வொரு பொங்கலுக்குமே நான் ஏதாவது ஒரு ஊடகத்தில், ஒரு ஊடகம் 2 ஊடகத்தில் வந்து பேட்டி கேட்குறாங்க. இதை பூரா சொல்கிறோம். அடுத்து வந்து முடிஞ்ச உடனே அதை வந்து விட்டுறாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வு என்ற அடிப்படையில் சிந்திக்கணும். இந்த பிரச்சனை திரும்ப வரத்தான் செய்யும். இது அரசாங்கம் தான் ஏற்பாடு பண்ண முடியும், அரசாங்கம் தான் முறைப்படுத்த முடியும். ஆம்னி பஸ் உரிமையாளர்களை சொல்லி குற்றம் கிடையாது. நீ இதுதான் அப்படின்னு வந்து அரசாங்கம் முறைப்படுத்தினா எல்லாவற்றையும் முறைப்படுத்த முடியும். அரசாங்கத்தால் நினைச்சா செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லையா, அரசாங்கம் எதையும் செய்யலாம். நன்றி ஐயா. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.